நாளும் கனி கேட்கல. ஓம் பீரியட். நீ எழும்ப வேண்டிய நாட்கள், நீ எழும்பி கனி கொடுக்கணும். நீ கர்த்தரால பயன்படுத்த வேண்டிய காலம் இது. நீ பயன்படப்படணும். ஆனா நீ பயன்படுத்தப்பட முடியாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. நீ கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்காக எந்த பிரயோஜனம் இல்லாம, தேவ ராஜ்யத்துக்கோ தேவனுக்கோ திருச்சபைக்கோ எந்த யூஸும் இல்லாம நம்மளாம் பிரசங்கம் பண்றோமே, ஏதாவது நல்ல யூஸ் நினைச்சிட்டு பண்றோமோ இல்ல? நம்மளாம் சர்ச்சுக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டோம்னா பெரிய ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோமோ? இல்ல யாராவது ஒரு ஊழியக்காரனுக்கு மந்த்லி ஏதாவது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிட்டோம்னா நம்ம தேவராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை பண்ணிட்டோம்னு நினைக்கிறோமா? இல்லைங்க, இல்லைங்க. நான் உபவாசிக்கிறதும், அந்தரங்கத்துல ஜெபிக்கிறதும், குடும்பமா சபைக்கு போறதும், வாரத்துல ஒரு நாள் சபைக்கு போறதும், மாசத்துல ஒரு நாள் காணிக்கை கொடுக்கிறதும், இதெல்லாம் அன்பின் உயர்ந்தபட்ச அன்பின் அடையாளங்கள் அல்ல, குறைந்தபட்ச அன்பின் அடையாளம். நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றணுமா நினைச்சிட்டு இருக்கோம். சரி, ஒருவேளை ஊழியக்காரங்க கொஞ்சம் நம்மள நாமளே சட்டை கிழிச்சுக்க தப்பே கிடையாதான். வாரத்துக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாம் பெரிய ஆளு, பெரிய ஊழியத்தை நடத்தி முடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பேசுறோம். எங்க ஊர்ல சொல்றேனே, தமிழ்நாட்டுல மனசு உடைஞ்சு சொல்றேன், 4 ஞாயிற்றுக்கிழமை சபையில பேசுறோம். 20 ஃபெலோஷிப்ல மெம்பரா இருந்து 20 ஃபெலோஷிப்லயும் மீட்டிங் அட்டன் பண்றாங்க ஊழியக்காரங்க கூட்டத்துல. அப்புறம் எப்பறம் உன் குடும்பத்தை பார்ப்ப, அப்புறம் எப்பறம் உன் சபையில இருக்கிற ஜனங்களை விசாரிப்பேன்னா they have no time. ஃபெலோஷிப் முக்கியம் தான் சார். அந்த ஃபெலோஷிப் உன்னை உருவாக்குறதுக்கு எதுவா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஃபெலோஷிப்ல நீங்க மனசை திறந்து வாயை திறந்து வெக்கத்தை விட்டு ஜெபிக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் இருக்கோ அந்த ஃபெலோஷிப் தான் சரியான உங்களுக்கு ஆவிக்குரிய ஃபெலோஷிப். மத்த இடத்துல எல்லாம் நம்ம ஒரு கவுண்ட்டுக்கு தான் நின்றுட்டு வரோம். ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துல, ஒரு ஊழியக்காரங்க கூட்டத்துல நான் ஒரு ஊழியக்காரன் என் மனசை திறந்து 10 ஊழியக்காரங்களுக்கு நடுவுல நான் ஓப்பன் அப் ஆகி ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னா, நான் அந்த ஸ்பேஸ் சொல்றது மைக் அல்ல, எனக்கு ஜெபிக்கிற இடம் இல்லைன்னா அது என்னங்க ஃபெலோஷிப்? சரி, நான் அவுட் ஆஃப் த கண்டென்ட்குள்ள போக விரும்பல. சோ இப்படி அன்னெசரியான மற்ற விஷயங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற இடத்துல நம்ம இல்ல பாருங்க. கட்டாயத்தினால பயன்படுத்தப்படும். வேற வழியில இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்தாகணும். வேற வழியில இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும். நம்ம பேசலைன்னா வேற யாராவது தப்பா பேசிடுவாங்க. நம்ம கிட்ட வார்த்தை இல்லைன்னு சொன்னா ஜனங்க நம்மள தப்பா கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏத்துக்க மாட்டாங்க. இதனால ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். கனி தருகிற ஊழியங்கிறது இல்லாம போயிடுச்சு. நம்முடைய காலத்துல தன் காலத்துல தன் கனியை தருகிறதுக்கு தானே கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் கெஷி பிரதருடைய கனியை நான் தர முடியாது. அவங்களுக்கு இருக்கிற அழைப்பு அவங்களுக்குரிய கரத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரோஷன் பிரதர் செய்யற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரியால செய்ய முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை இங்க இருக்கிற மற்ற ஊழியர்கள் இருக்கிறீங்க, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை மாதிரி நானோ என்ன மாதிரி நீங்களோ இல்லைங்க. we are a unique peoples. நமக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு வே ஆஃப் மெத்தட, ஒரு பீரியட ஆண்டவர் வச்சிருக்க. இந்த காலத்தை நம்ம பயன்படணும். பயன்படாத நமக்காக தான் அவர் பரிந்து பேசுறார். நம்பர் 1, பயன்படாத நமக்காக அவர் பரிந்து பேசுறார். நம்பர் 2, 7வது வசனத்துல அப்புறம் தோட்டக்காரன் நோக்கி எஜமானன் சொல்றாரு, 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருகிறேன். த லாங் பீரியட் நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். லாங் பீரியட் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரி, கொஞ்சம் நம்ம உடைச்சு பேசுறோமா? ரோஷன் பிரதரை நான் கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா மத்த யாரும் நீங்க எல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதிகமா. ரோஷன் பிரதர், நீங்க என் கூட வாங்கலேன். அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஓகே பாஸ். தேங்க்யூ. ஆமா, நீங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்களை கூப்பிட்டுட்டேன். நம்மளை நாமளே அடிச்சுக்குவோம், தப்பு இல்ல. நம்மளை யாரும் அடிக்க விடக்கூடாது, அவ்வளவுதான் மேட்ரு. ஹல்லேலூயா. ஆமா, ரோஷன் பிரதர், இப்போ நீங்க ஊழியத்துக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? பாஸ் நான் வந்து 8 வருஷம் ஆகுது. எவ்வளவு? 8 வருடம். 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி முத ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு தாகமும் ஒரு மோட்டமும் இருந்திருக்கும்ல, ஒரு நோக்கம் இருந்திருக்கும்ல. கண்டிப்பா. என்ன இருந்துச்சு உங்களுக்கு?
அஹ், ஆத்தும அறுவடை செய்யணும். வேற சுவி- ஒண்ணுமே கிடையாது. இல்ல, ஸ்ரீலங்கால இருக்கீங்க இல்லையா? ம். ஆமா. சோ எங்களுக்கு எங்க நாட்டு தலைவர் பதவியை கொடுத்தா கூட திருப்தி ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவை நாங்க பரலோகத்துக்கு திருப்பிட்டோம்னா அதை விட பெரிய சந்தோஷம் சோறு தண்ணியே இல்லைனாலும் போதும் இல்லம்மா. நமக்கு அவ்வளவு ஹாப்பியா கண்டிப்பா. இருக்கும். ம். ஆனா இப்ப நான் ரோஷன் பிரதரை காயப்படுத்துறதுக்காக சொல்ல, ரோஷன் பிரதர் இடத்துல உங்களை வச்சு நீங்க இந்த பதில் சொல்லி பாருங்க, உங்களுக்கு புரியும். ரோஷன் பிரதர் நம்ம கடைசியா அப்படி ஒரு ஆத்மாவை மனம் திரும்ப பண்ணது எப்ப சொல்லுங்க. ஒரு ஒரு தனி சுவிசேஷ ஊழியத்துல, தனியால் சுவிசேஷ ஊழியத்துல இயேசுவை அறியாத அல்லது இயேசுவை விட்டு பின்வாங்கி போன ஒருத்தரை கடைசியா நான் திருச்சபைகளை கொண்டு வந்தேன். 3 மாசத்துக்கு 3 மாசம். 3 months ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 100 days. தினம் தினம் ஆத்தும அறுவடை, தினம் தினம் ஆத்துமாக்களை சந்திக்கணும், தினம் தினம் சுவிசேஷம் சொல்லணும். அன்னைக்கு ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை சொல்லி. ஆனா இன்னைக்கு நான் ரோஷன் பிரதர் திரும்ப சொல்றேன், திஸ் இஸ் நாட் அ பர்சனல் அட்டாக் ஆர் பர்சனல் பிளேமிங். இன்னைக்கு நம்மள பல பேருடைய நிலைமை இதுதான். வெகு காலங்களாக பயன்படுத்தப்படாம ஒரு துருப்பிடிச்ச ஆயுதங்களை போல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். துருப்பிடிச்ச ஆயுதங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆபத்து, பயன்படுத்துறவனுக்கு ஆபத்துங்க. நம்ம பயன்படுத்தப்படாம இருக்கிறது மட்டும் இல்ல, பல ஆண்டுகளாக நம்மளை புதுப்பித்துக் கொள்ளாத ஒரு இடத்துல இருக்கிறோம். பட் ஆண்டவர் நம்மளை அப்படி விட விரும்பல. இந்த பட்டயங்களை எல்லாம் எண்ணெயில் தோய்த்து மறுபடியும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். மழுங்கின ஆமென். பட்டயங்களை எல்லாம் கூர்த்திட்டு அவர் விரும்புகிறார். அதுக்கு தான் பரிந்து பேசுறார். அதுக்கு தான் அவர் பரிந்து பேசுறார். மன்றாடுறார். கெஞ்சி கெஞ்சி, அப்பா ப்ளீஸ் ஒரு தடவை என் பிள்ளைய ஷார்ப் பண்ணி, ஒரு தடவை. அந்த வார்த்தை பாருங்களேன், அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் எங்கெடுக்குது, நிலத்தையும் கெடுக்கணும். நான் தான் சொன்னேன், துருப்பிடிச்ச ஆயுதத்தை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் ஆபத்து, வச்சிருக்க இடத்துக்கும் ஆபத்து. ஆமாவா இல்லைங்களா? அது தான் கூட இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் துருப்பிடிக்க வச்சிரும். நம்மளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். இதுதான் லைஃப், இது இப்படிதான் ஊழியம். எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கு, அப்ப நமக்கும் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சு முடிவு கட்டி உட்காந்துட்டோம். இல்லைங்க, அவங்க எல்லாம் திராட்சை கொடிகள், நீங்க அத்தி மரம். அதெல்லாம் கொடி, அது நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தேவை, அதுக்கு நிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. நீ மரம், நீ மரம், ஆமென். உன் நிழலு கீழே அநேகம் வளரும். நீ கொடி இல்ல, மரம். ஆமென். நீ ஆமென். திராட்சை செடி இல்ல, கொடி இல்ல, நீ மரம். உனக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் ஊழியங்களை போல உங்க ஊழியம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் போல நம்ம இருக்கக்கூடாதுங்க. எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்கள் நமக்கு வரலாம். ஆனா எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்காக மன்றாடுகிறதுக்கு ஒரு மனவாளன் உண்டு. மற்றவங்களுக்கு அது கிடையாது. மற்றவங்க தன்னுடைய ஓட்டத்துல தான் பேருக்காக, தான் ராஜ்யத்துக்காக ஓடுறாங்க. ஆனா நமக்காக மனவாளன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நம்பர் 3, 8வது வசனத்துல அதற்கு அவர், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருவோடுவேன். மன்றாடுதல் அப்படிங்கிறது வெறுமனே முழங்கல்ல ஜெபிக்கிறது மட்டும் கிடையாது பாருங்க. மன்றாட்டு ஜெபங்கிறது கண்ணீர் விட்டு அழுகிறது மட்டுமல்ல, அந்த கண்ணீரோட கரை சேர்க்கறதுக்கான வழியை பாக்குறது. 2 யோவான்ல நம்ம வாசிச்சோம் இல்லையா? நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லும்? நம்முடைய பாவங்களுக்கான கிருபாதார பலி. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, அவர் தான் அந்த புஸ்தகத்தை உடைச்சு நமக்கான வழியை கொடுக்கணும், முத்திரையை உடைக்க முடியும். மன்றாடுதல் அப்படிங்கிறது தேவ சமூகத்துல பரிந்து பேசுதல் மட்டுமல்ல, தேவ ஜனத்துக்கு பதிலா இருப்பது. Why revival is delay? ஏன் எழுப்புதல் தாமதிக்குது? நிறைய பதில் சொல்லுவோம். என் இருதயத்துல ஆவியில உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு பதில் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன் ஒருவனும் சுவிசேஷம் சொல்லுகிறவன் ஒருவனுமா இருக்கிறதா பிரச்சனை. ஜப தரிசனத்தை உடையவங்க, அவங்களுக்கும் தேசத்தின் சுவிசேஷ ஒழித்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி முழங்கால் போட்டு அறைக்குள்ள உட்காந்து, எனக்கு புகழ் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு மேடை வேணாம் பாஸ்டர், கர்த்தர் என்ன ஜெபிக்க அழைச்சிருக்காரு, அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷம் ஊழியக்காரன் செய்யறவங்க, அவங்களுக்கும் ஜப அறைக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது.
எங்க வேலை சுவிசேஷம் சொல்றது. இயேசு நல்லவர், இயேசு நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக குணமாக்குவார், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இதை தவிர வேற எதுவும் நாங்க சொல்ல மாட்டோம். ஜெபிக்கிறவன் ஒருவனாகவும் சுவிசேஷிக்கிறவன் ஒருவனாகவும் இருக்கிறதா எழுப்புதல் தடையா இருக்கிறது, தாமதிக்கிறதுக்கா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவனை பற்றி ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு முன் ஜனங்களை பற்றி தேவனிடத்தில் பேசு. நீங்க 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 யோவேல்ல அழகா எழுதப்பட்டிருக்கும், அந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுகிற ஆசாரியர்கள்னு எழுதப்பட்டிருக்கும். மண்டபம்ங்கிறது ஜனங்கள் கூடி வருகிற இடம், பலிபீடம்ங்கிறது தேவனை சந்திக்கிற இடம். இது ரெண்டுக்கு நடுவுல தாங்க ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கையே இருக்கு. அல்லேலூயா. மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவில், மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவில். ஆனா நம்ம இன்னைக்கு வேற எங்கெங்கயோ உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க பலிபீடத்துல நின்று கர்த்தருக்கு முன்னாடி ஜனங்களுக்காக பேசுங்க. கர்த்தர் நீங்க சந்திக்க போகிற ஜனங்களை குறித்து பேசுவார். He know everything and he know everybody very well. அல்லேலூயா. ராமன் வராதே தோத்திரம். நான் தான் சொல்லியிருக்கேன், ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், எனக்கு கிளாஸ்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி நம்ம எல்லாரும் பேசினாதான் இது வேலை நடக்கும். அல்லேலூயா. சும்மா படுத்துக்கிட்டு செய்தி கேட்கிற இடம் கிடையாது இது. வேலை செஞ்சுக்கிட்டே இடம் கேட்கிற இடம். எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன மாதிரியான சூழ்நிலை கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த 1 மணி நேரம் கிளாஸ்க்காக தியாகம் பண்ணுங்களேன். நான் நேத்து இந்த மெசேஜ் ஆக்சுவலா நான் கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா நைட் 2 மணிக்கு நான் கிளம்புறேன், 11:30 மணிக்கு கிளம்புறோம். இங்க காலையில வந்து சேருவோம். என்னோட ஆக்சுவல் பிளான் நாளை காலையில 5:45 ட்ரெயின் ஏறுறது. ட்ரெயின் ஏறி காலையில 10 மணிக்கு தான் இந்த ஹில் ஸ்டேஷன்ல எனக்கு மெசேஜ். சோ நான் மெதுவா வந்தா போதும். பட் நான் அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சு வந்து இன்னைக்கு இந்த ரூம்ல உட்காந்துட்டு இந்த என் பிள்ளைங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் நான் ஏன் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட பேசணும்? I have a proper reason to avoid a class, but I have searched to find the word, find the way. நான் வழிகளை தேடுனேன். கர்த்தர் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ஊழியக்காரர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட, பாஸ்டர் நீங்க நைட்டே கிளம்பி வந்துருங்களேன், காலையில நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியது இருக்கும், நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நைட்டோட நைட்டா முடிச்சு சட்டை கூட மாத்தல கிளம்பி ஓடியாண்டோம். நான் ஏன் சொல்றேங்கிறது புரிஞ்சுங்க. மனவாளன் மன்றாடுறது நம்ம வாழ வைக்கிறதுக்காக, எக்ஸ்கியூஸ் பண்றதுக்காக இல்ல. மேக் எ வே. ஆமென். வழிகளை தேடுங்கள், வழிகளை உருவாக்குங்க. நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற வார்த்தை, அவர் மன்றாடுறது வெறுமனே ஜெபத்துல மட்டுமில்ல, நம்ம வாழ்க்கையை ப்ராசஸாவே மாத்த விரும்புறார். அவர் ப்ராசஸா மாத்த விரும்புறார். இன்னைக்கு வரைக்கும் உனக்காக மன்றார். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக பதில் பேசிட்டு இருக்கிறார். இப்ப இந்த மன்றாடுகிற தேவனுக்கு நீங்க கொடுக்க போற பதில் என்ன? பதில் என்ன? நத்திங் பட் பி ஃப்ரூட்ஃபுல். அல்லேலூயா. பி ஃப்ரூட்ஃபுல். நம்ம ஏற்கனவே கற்பு, மானம் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் இல்ல? பட் ஆண்டவர் அதெல்லாம் மூடி மறைச்சு தம்முடைய ரத்தத்தை மேன்மைப்படுத்தி காமிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் நம்ம வாழ வேண்டியது அந்த ரத்தத்துக்கு உண்மையா வாழணும். அந்த கிருபாதார பலிக்கு உண்மையா நியாயம் சேர்க்கிறவர்களா நம்ம வாழணும். அவருடைய மன்றாட்டுக்கு பதிலா நம்ம வாழணும். இன்னும் ஒரு தடவை அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்னால அவரை காயப்படுத்த மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் அவரை காயப்படுத்த மாட்டேன். யாருக்காகவோ தான் நான் அவரை காயப்படுத்தினேன், எதற்காகவோ தான் காயப்படுத்தினேன், ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் அவரை காயப்படுத்தினேன். இனி நான் காயப்படுத்தேன். ஈவன் நோ ஹர்ட். நான் காயப்படுத்த கூட மாட்டேன். அவருக்கு ஒரு சின்ன பெயினை கூட கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? ஆமென் ஆமென். திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். போதும் ஆண்டவரே, எனக்காக காயப்பட்டதை விட கம்யூனியன்ல நம்ம பிரெட்டையும் பிளட்டையும் கையில எடுக்கும் போது அந்த வார்த்தை சொன்னோம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட உங்கள் ஆண்டவராக இயேசு சரீரமாக இருக்கிறதுன்னு சொல்றோம். ஒரு தடவை அந்த பிரெட்டை பிக்கும் போது உங்க கையால பிச்சு பாருங்க. என் ஆலயத்துல என்னோட திருச்சபையில அப்படிதான் கொடுப்பேன். நீ உன் கையால இந்த பிரெட்டை பிக்கணும். நீ பிக்கணும். பிக்கும் போது சொல்லி, இது எனக்காக பிடிக்கப்பட்ட, எனக்காக சிந்தப்பட்ட, என்னால் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ரத்தமா இருக்குன்னு சொல்லி உன் கை பிடிக்க அந்த பிரெட்டை எடுக்கட்டும்னு சொல்லும் போது கை நடுங்கும். என்னால பிற்கப்பட்ட, என்னால அடிக்கப்பட்ட, என்னால நோகடிக்கப்பட்ட, என்னால அவமானப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரு தடவை
இதுல அப்படியே ஜெப சிந்தனையோட கர்த்தருடைய சமூகத்துல அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் நமக்கு மன்றாடுகிறார். அந்த மன்றாட்டு வீணா போகாதீங்க. அவர் நம்மள பதிலா வாங்காம நம்மள விட மாட்டாரு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கார். தன்னுடைய மானத்தை கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். தன்னுடைய கனத்தை கொடுத்து நம்ம காப்பாத்தி இருக்கார். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கார். அவர் விட்டு விடுவதற்கு மனுஷன் அல்ல, விட்டுறதுக்கு மனுஷன் அல்ல. கொஞ்சம் போராடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் நம்ம பலன் கொடுத்தாகணும், கனி கொடுத்தாகணும். ஆமா ஆமா ஆமா, அதற்கும் மேல ஒரு வார்த்தை உண்டு. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இது வெட்டி போடலாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கர்த்தரே ஒரு